வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகுது வார ராசி பலன் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு உங்களது ராசி அதிபதி பார்த்திங்கன்னா 9ல் இருக்கார். 9ல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், 2ஆம் திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு 2ஆம் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ முயற்சி பண்ணுங்கள். உங்களது ராசிகளுக்கு குருவின் பார்வை இருக்க நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப இணக்கமாக இருக்கிற விஷயங்கள் வராமல் கொஞ்சம் தள்ளி போகிற விஷயமும் உடனே ஈடேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ அம்மா பையனுக்கு நடுவிலையோ அம்மா பொண்ணுக்கு நடுவிலையோ ஏதாச்சும் ஒரு கருத்து பேதங்கள் ஒரு டென்ஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம்தான். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் அதிபதிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் உள்ள கிரகங்களுடைய பார்வைகள் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க. ஸோ என்னென்னா தேவையில்லாத பழைய விஷயங்களை நினச்சி பேசுகிறது, கோபதாபங்கள், ஈகோ, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் எமோட்டாக இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க. ஏன்னா லைஃப் இருக்கிறது சும்மா தவுளுண்டு லைஃபுங்க. இது போயிட்டு உட்காந்து மண்டை அடிச்சுக்கிட்டு அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான்ட்டு உட்காந்து பேசல ஒரு நியாயமும் இல்லை. கொஞ்சம் டேக் இட் ஈஸியாக போனீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு நாள் போகிறதுன்றது என்னை பொறுத்தவரை ஒரு நாள் ஜாலியாக நம்மளாம் ஒரு வாடகைக்கு இருந்துட்டு போகிற மாதிரி தான். நான் இவ்வளோ வச்சுருக்கேன், சொத்து வச்சுருக்கேன், கார் வச்சுருக்கேன், எல்லாம் பந்தாவாக பேசலாம். பட்டு போகும்போது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா இருக்கிறவரை ஜாலியாக இருக்கணும். என்னை பொறுத்தவரை வாழ்க்கையின் ஒரே லட்சியம் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் லட்சியம் ஒழிய எனக்கு பெரிய ஒரு அதாகணும் இதாகணும்லாம் இல்லை. ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் வாழ்க்கையின் லட்சியமாக நான் வச்சுருக்கேன். நீங்களும் யோசிச்சு பாருங்கள். என்ன உட்காந்து ஸ்ட்ரெயின் எடுத்துக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு கோலை நோக்கி ஓடும்போது லைஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். எவனோ அவன் பண்ணுறான், அவன் மாப்பிள்ளை அவன் அது பண்ணி இவ்வளோ காசு சம்பாதிச்சிட்டோம் நானும் ஓடுறேன்னா அது நல்லா இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு ஓடுங்க. இதுக்கு உதாரணமாக சொல்ல போனால் சத்யராஜ் சார் எனக்கு ஒரு ப்ரேயரில் அந்த ஒரு கும்புதமாக ஏதோ ஒரு ஆனந்தம் ஏதோ ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தார். அதில் நான் அதை என்ட்ரி படிக்கும்போது அவர் சொன்னது அப்படி தான். சார் உங்களுக்கு நடிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நடிக்கிறதுனாலே எனக்கு ஒரு ஜாலிங்க, ஒரு ஹனிமூன் போகிற மாதிரி தாங்க அப்படின்னார். எனக்கு அது படித்ததுலேருந்து இந்த மனுஷன் பாரியா ஒரு வேலையை ஒரு ஹனிமூன் மாதிரி ஜாலியாக எடுத்துக்கிறாருங்கும் போது என்னால் யோசிச்சு பாரு, நம்ம அந்த மாதிரி இல்லையேன்னு அப்போ தான் எனக்கு உரைச்சிது. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு வேலையே ஜாலி தான். ஜாதகம் பார்க்கணும், அஸ்ட்ராலஜி பார்க்கணும், ஒரு வேலைக்கு போகிறோம், ஸோ சேல்ஸ் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிறேன். எனக்கு லைஃப் அப்படியே ஃபன்னாகவும் சந்தோஷமாகவும் அந்த இடத்த மாற்றிக்கிறேன். அதனால் எதுவுமே எனக்கு பிரச்சனையாகவே தெரியல. அதே சில பேரை பார்த்துருக்கேன், வேலைக்கு போனாலும் அழுதுகிட்டே வருவோம். ஐயோ காலைல 9 மணிக்கு போகணும், ஐயோ இவ்வளோ கொடுத்துட்டேன் அவ்வளோ கொடுத்துட்டேன், அழுதுகிட்டே பார்ப்பான். அழுதுட்டுலாம் பார்க்குறது ஜாலியாக இருங்க. அங்கே இருக்கிறவங்களை கலாச்சிக்கிட்டு உட்காந்து ஜாலியாக வேலை பார்த்து பாருங்க, ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உள்ளே போனீங்கனாலே அந்த வைப் வரதா நீங்கள் ஃபீல் பண்ணணும். முதல்ல நீங்கள் மாறினீங்கன்னா மற்ற எல்லாமே உங்கள் சூழ்நிலைகளே கண்டிப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு 2-8 போது வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் ஏதாச்சும் கதையை பேசி வில்லங்கத்தை வாங்கிக்காமல் ஆப்பை நம்மளே சுருவிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் ஜாலியாக எடுத்துக்கோங்க, ஃபன்னாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு 3ஆம் அதிபதி சூரியன் 10ல் இருக்கனால வேலை சம்மந்தமான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாய் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-9 போது அம்மா அப்பாவுக்கு நடுவில் நல்ல ஒரு ஒற்றுமையோடு உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அப்படி தான் சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி அப்பா அம்மாவே நிறைய இடத்துல அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதுக்காக இந்த வார்த்தையை சொன்னேன். மற்றபடி ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புனா ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்ல விஷயம்தான். ஏன்னா வெளிநாடு சார்ந்தவர்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இருந்த ஒரு சின்ன சிக்கல்களும் நீங்கள் நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது உல்லாசம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜாலியாக மாப்பிள்ளை வா போகலாங்கன்னு எங்கேனாச்சும் நண்பர்கள் கூப்பிட்டா உஷாராக கழண்டுக்குங்க. அதனால் நமக்கு ஒரு அவமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. எந்த விஷயன்றதை நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் கசப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குழந்தைகள் விஷயங்களை ரொம்ப கவனமாக பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. 8ன்னும் போது அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லைன்னா ஏதாச்சும் தப்பான வழிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தான் இருக்கணும். ஜாலியாக இருக்கும்போது ஜாலியாக இருங்க, கண்டிக்கும் போது கண்டிச்சிருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைகள் ஓரளவுக்கு எந்த லெவலில் போகிறாங்கன்றதை நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும்.
எப்படி நோட்டீஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சின்ன விஷயம் தாங்க. அவனோட ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்துருங்க, அவன் யாரோட பழகுறான், எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அவனோட இருக்காங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கனாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் அவனோட வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா என்னோட சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா டீனேஜில் அது ஒரு 19 அரும்பு மீசை குறும்பு பார்வையாக இருந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பக்கத்தில் இருந்துக்கிட்டு ரொம்ப லொல்லு பண்ணிடுவா அப்படி. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்க்குறோன்னு வச்சுவேன், என்ன இருக்குது மறைக்கிறதுக்கு, ஒரு பொண்ணை பார்த்து ஒரு கொஞ்சம் வைப் அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கும்போது கூட வந்து இவன் சொல்லுங்க அவங்க அம்மாட்ட சொல்லுவேன்னுவான். அப்போல்லாம் வந்து நாங்கள் பயப்படுவோம், ஐயோ அம்மா அப்பானாலே. ஸோ அப்படியே நம்மளை ஆஃப் பண்ணி கூப்பிட்டு வந்த ஒரு பெருமை என்னோடய நண்பனை தான் சேரும். ஸோ அந்த மாதிரி நல்ல நண்பர்கள் இருக்கும்போது நம்ம எதுலையும் மாட்டிக்க மாட்டோம். ஓகே, அவன் அப்படி சொல்லி என்னை ஏமாற்றி மிரட்டி இன்றைக்கும் சொல்லுவேன், நான் டே மாப்பிள்ள நிறைய விஷயத்தில் இந்த கையை பிடிச்சி இழுத்துருக்கடாது. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் இருந்தாங்கன்னா நம்ம எங்கேயும் கெட்டு போக மாட்டோம். ஓகே, அவனுக்கு என்னென்னா அந்த பக்கம் தான் நான் டைவர்ட் ஆகிட்டேன்னா அவனோட நான் சுத்த மாட்டேன்ல, அந்த ஒரு நல்ல பெருந்தன்மை அந்த பொறாமையிலால அந்த பயப்பில் அப்புறம் சொல்லுது, டேய் நீ அங்கே போயிட்டீங்கன்னா என்னோட சுத்த மாட்டேன்லன்னு அப்புறம் சொன்னான். சரி விடுங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். ஓகேங்களா, இப்போ எல்லாருமே நான் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம். பட் இருந்தாலும் நல்ல நண்பர்கள் இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. அதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை கவனமாக இருந்துக்குங்க. ஓகே, 6ஆம் அதிபதி. ஸோ 6க்கு வந்து கேது இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. கொஞ்சம் இழுபறிகள் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் அப்படி இப்படி சின்ன கருத்து பேதங்கள் வந்தாலும் கொஞ்சம் உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது நல்லது. மார்ச் எண்டு வரை அப்படி இருக்கும். மார்ச் எண்டுக்கு மேலே எல்லாமே மாற்றம் வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து 7ஆம் அதிபதியோட குருவின் சாரத்தில் கேது போகும்பொழுது கணவன் மனைவியினோடையும் சின்ன கருத்து பேதங்கள் வரும். மாப்பாவி இவனை போய் எனக்கு தலையில் கட்டி விட்டாங்களே அப்படின்னு இந்த பொண்ணு புலம்பும், இந்த மூக்கொழியை கொண்டாந்து என் தள்ள கட்டி இவன் புலம்புவான். ஸோ இதெல்லாம் வந்து அப்படி நடக்கிறது தான். ஸோ இதில் வந்து லைஃப்பில் வந்து எல்லாருமே ஃபுல்ஃபில்லாக வந்து 100% லைஃப் கிடைக்காது. ஸோ இருக்கிற லைஃப்பை ஜாலியாக எடுத்துக்கிட்டுருங்க. இருக்கிற ப்ளஸ்ஸை பார்த்துக்குங்க, அவ்வளோதான். எல்லாம் வந்து நினைப்பு தான். உங்கள் பொண்டாட்டி இன்றைக்கி ஐஸ்வர்யா ராயை பார்த்தீங்கன்னா அது ஐஸ்வர்யா ராய் மாறிட்டு போகுது, அவ்வளோதான். என்னோடய சின்ன லாஜிக் அதுதான். ஐஸ்வர்யா ராய் வரமாட்டாங்க, ஒய்ஃப் ஐஸ்வர்யா ராயை பார்த்துக்க வேண்டியதுதான். கற்பனை தானங்க உலகமே. ஓகே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். ஸோ எடுத்துக்கங்க, லைஃப்பை வந்து ஃபன்னாகவும் ஜாலியாகவும் சந்தோஷமாக எடுத்துக்கின்றதுக்காக தான் சொன்னேன் நான். மற்றபடி 8ல் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆவீங்க, அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும், நிறைய பேராசை அதிகமாக உங்கள் மனசில் வரும். ஏன்னா அங்கே செவ்வாய் உச்சமாகும் பொழுது நிறைய பேராசை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வேலை செய்கிற இடங்களையும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் சண்டைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சனி செவ்வாயெல்லாம் ஒன்றா இருக்கும்போது நம்ம வந்து வேலை செய்கிற இடங்கள்ல வந்து ஹெல்மெட்டு க்ளவ் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக போட்டுக்கணும். 9ஆம் அதிபதி வந்து இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு புதன் இருக்குது. ஸோ சொத்து சம்மந்தமான விஷயம் நல்லா ஏற்றுங்க. நல்லா ஒரு நீங்கள் எதிர்பார்த்துருந்த தாயார் தாத்தா அப்பா சொத்து ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய கதவுகள்லாம் திறக்கும். ஸோ அதனால் நல்லா ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ல் இருக்கனால எவனாச்சும் டாச் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான், ரொம்ப நாளாக வந்து கடன் கொடுக்காம டெபாசிட் இருக்கானா, இப்போ கேளுங்க, கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சின்னதாக கம்மியாக ஏதாச்சும் லாட்டரி டிக்கெட் ஏதாச்சும் வாங்கி பார்க்குறதுனா பார்க்கலாம். அதுக்குன்னு காசை விட்றாதீங்க. ஓகேங்களா, சும்மா ஒரு லைட்டாக வாங்கிக்கோங்க. ஒரு 10 ரூபா 100 ரூபாக்குள்ளே உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்கி பாருங்கள். கிடச்சிதுன்னா லக்கு, இல்லைன்னா இல்லை. ஓகேங்களா, ஸோ இது இருந்தாலும் எவனா கொடுக்க வேண்டிய காசை வந்து இப்போ ப்ரெஷர் பண்ணிங்கன்னா வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். இந்த வாரம் மட்டும்தான் வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.